ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு ஸ்கைஃபை ஆக்ஷன் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 181 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ப்ரெக்னென்ட் உமன் கிட்டேருந்து ஒரு விதமான சிரமை அவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. பட் அவர் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா 150 டேஸ் கிராஸ் ஆன ஒருத்தங்க கிட்டேருந்து ஒரு சிரமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவர் தேடுற நபர் இது வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. கடைசியாக பார்த்தீங்கன்னா சம் 80, அதாவது சுமதின்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்டேருந்து ஒரு சிரமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாரு. பட் அந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ தான் நம்மளுடைய அஸ்வத்தாமனை காமிக்கிறாங்க. இவருக்கான ஒரே ஒரு கடமை பார்த்தீங்கன்னா இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது இந்த ஒரு சுமதியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது அவருக்கான கடமையாக இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ்லேருந்து வர அத்தனை பேர்கிட்டேருந்தோ அவங்கள அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. நம்ம படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா பைரவா. இவர்கிட்ட ஒரு ஏஐ சூப்பர் கார் இருக்குது, புஜ்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடணும், அதான் அவருடைய லட்சியமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் பார்த்தா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த ஒரு பர்சன் சுமதியை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஒரு பர்சனை தேடி போகிறாங்க. அந்த ஒரு சுமதியை இவர் காம்ப்ளெக்ஸுக்கு கொண்டு போனாரா இல்லையா, அஸ்வத்தாமன் கூட இவர் எப்படி ஃபைட் பண்ணுறாரு, இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.